கிளம்புங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கிளம்பி போற வீடியோ தாங்க நீங்க பாப்பீங்க. பல்லடத்தை கெட்டீங்க. அந்த வீடியோ முழுசா காமிச்சிருக்க மாட்டேங்க. அந்த வீடியோ அந்த இடத்துல நம்ம ரெகுலராக பெட்ரோல் அடிக்கிற பங்குக்கு வந்திருக்கேங்க. காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. சர்வீஸ்க்கு இங்கே விட்டது ரெடி பண்ணுறது. ஸ்கோடா வந்து இங்கே கிளீனிங் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மங்கள ரோட்டில் போகிறோங்க. மங்கள ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மங்களத்தில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி டிராஃபிக் இருக்குமோ இல்லையான்னு தெரியலிங்க. இருந்ததுன்னா நான் காமிக்கிறேங்க உங்களுக்கு. மங்களத்தில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குங்க. காலையில் வந்ததே லேட்டுங்க. அதனால் அங்கே சாப்பாடு முடிஞ்சுங்க. நம்ம பல்லடம் டு சூலூர் ரோட்டில் இருக்க ஜெர்மன் ஹோட்டலுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கேங்க. அந்த கடையை காமிச்சிருக்கேங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கு. திரும்பி அதே கடைக்கு காஃபி சாப்பிட வந்தேங்க 12 மணிக்கு. அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கடையே தான், ஒட்டியே தான் இருக்குது. ஜெர்மன் பேக்கரின்னு சொல்லிங்க. அது பக்கத்தில் உங்களுக்கு மண்டபமும் இருக்குங்க. இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்ததுங்க. இப்போ டீ சாப்பிடுங்க, அதுவுமே நல்லா இருந்ததுங்க. சரி வந்தீங்கன்னா இந்த கடையில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனாங்க பல்லடம் டு சூலூர் ரோடு ரொம்பவுமே பிஸியாகவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கார் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டே தான் இருக்குங்க. அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு பிளேட் டெக்கரேஷனில் பண்ணணுன்னு சொல்லிட்டுங்க எங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷனில் பிளேட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு போயிருந்தேங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது திருப்பூரில் பண்ணுறாங்கனாவோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களாவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அடுத்த மாதம் இதேமாதிரி பிளேட் டெக்கரேஷன் பண்ணுங்க. இல்லை வேறு எங்கே வாங்கலாம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லுங்கள். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுங்க. சித்தி கொண்டாந்து அவனாசியில் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா வீட்டுக்கு பிரவீன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. வீட்டில் யாருமே இல்லைங்க. தங்கச்சி மட்டும் தூங்கிட்டு இருந்தாலாட்டிருக்குங்க. அங்கே இருக்க 2 நாய்க்குட்டி கத்திக்கிட்டே இருந்தது. அந்த நாய்க்குட்டி காமிச்சிருப்பேங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிருப்பேங்க. அடுத்த வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.